ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகாத்து சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்துக்காக 2 வகையான அப்பம் செஞ்சுருக்கோம். எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இனிப்பு அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். கார அப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து. எங்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லாதனால நான் கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி அரைச்சி அப்பம் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக வெல்லம் வச்சு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே கரைச்சி விட்டுக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுப்பதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரிசி கூட சேர்த்து அரைக்க போகிறோம். அரிசியில் 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது பண்ண வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இனிப்பு அப்பத்துக்கு தேவையான மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு வாங்க இப்போ காரப்பத்துக்கு ரெடி பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் உளுந்தையும் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அரிசியும் உளுந்தையும் நல்லா இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு 2 மாவையும் அப்படியே ஊற விட்டுறணும். கொஞ்சமாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பல்லாக பொரித்து வச்சுருக்கேன், துணி வச்சுருக்கேன். அதை போட்டு நெய்யில் நல்லா பொரிச்சுக்கணும். நம்ம வறுத்து வச்ச தேங்காயை இது கூட போட்டு நல்லா கலக்கிக்கணும். நல்ல ஒரு பனியாற்கல்லில் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒவ்வொரு கரண்டிலையும் ஊற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இது பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பனியாற்கல்லில் ஊற்றி எடுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்தோம்னா நம்மளோட இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கார அப்பத்துக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையும் அந்த மாவோடு போட்டு கலக்கிக்கணும். எல்லாத்தையும் இந்த மாவில் ஒட்டா கொட்டிட்டு நல்லா கலக்கி பனியாற்கல்லில் ஊற்ற வேண்டியதுதான். அதே மாதிரியே கல் நல்லா காஞ்ச உடனே இதில் ஊற்றிடலாம். காரப்பனியாரத்தை ஊற்றி 2 பக்கமும் செவக்க வேக வச்சு எடுத்தால் காரப்பனியாரம் ரெடி. ஒரு சைடு நல்லா வெந்த உடனே இதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டா அவ்வளோதான் நம்மளோட கார அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இனிப்பு அப்பம் கார அப்பம் 2மே ரெடி ஆயிடுச்சு.